நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு டிப்பு மாட்டை கழுவணும். இது 50 ரூபாங்க. வாங்கினாக்கா தீவனம் வாங்குறது கட்டுப்படி பண்ண முடியும். ஆமா ஆமா. விசேஷ டைம்ல ஒரு 2000 ரூபாய் வரைக்கும் போகும். சாணிக்கு மட்டுமே. சாணிக்கு தட்டு ஒரே தட்டு 3 ரூபா. அப்புறம் சொந்த தீவனம் இருந்தா மாடு வச்சு பண்ண முடியல. பராமரிப்பு வந்து பக்குவமா பண்ணாதான். 30 வருஷமா இந்த மாதிரிதான் நீட்டா பண்ணிட்டு இருக்கிறோம். ஐடியாவெல்லாம் ஒருத்தர் கொடுக்கலீங்க. நாங்களே ஆரம்பத்துல இருந்து நாங்க கறவை மாடு வச்சுட்டு இருந்தோம். வெயில் காலத்துல எல்லாம் 3 நேரத்துக்கு தண்ணி காட்டணும். காட்டினாதான் பால் சொரவை வரும். இந்த சூடு எச்சாச்சுன்னா அம்ம நோயெல்லாம் வர்றது காரணம். மாட்டினுடைய அந்த கோமையை வருது பாத்தீங்களா, அது என்னங்க ஐயா பண்ணுவீங்க? அதையும் வித்துருவீங்களா? சும்மாவே கூட குடிச்சிருவோம். இது வந்து அந்த காலத்து மிஷின் இல்லைங்களா? இது வந்து புதுசா வாங்கினது. இப்ப நான் அரைக்கிறத பவுடர் பண்ணிடு. எதிர்கால பசங்க அதுதான் மனசுலயெல்லாம் நம்பருக்கு வழியில கடைசி வரைக்கும் அதுதான் காப்பாத்துது. பரவாயில்லைங்கய்யா. சாணி எத்தனை தடவை உழைப்பீங்க ஒரு நாளைக்கு? வாழிச்சுட்டே இருக்கணும். மேட் போட்டா அது தூக்கி சுத்தம் பண்ண முடியாது. இது தண்ணி வச்சு கழுவி விடலாம். ஒரு நாளைக்கு ஒரு மாடு எவ்வளவு தடவை சாணி போடுங்க? படுத்துட்டு எந்திரிக்கிற போதெல்லாம் போடு. அதை புடிச்சு ஊத்த முடியாது. அதனால போறத போகட்டும் அப்படின்னு விட்டுட்டீங்க. பைப் போட்டுருக்குது. பூமி பாதி குடிச்சு பூமிக்கு ஊத்த வேணும்ல. மடி எப்படி இருந்து பார்த்து வாங்கணுங்க. மடியா உள் மடி இருக்கு தெரியாது. இது சின்னதா தான் இருக்குது மாடு. அது எவ்வளவு கறக்குதோ அந்த பெரிய மாடு அந்த அளவுக்கு இது வரும். இது கறக்கு. ஒண்ணு உள்மடி மடி பார்த்த வெளியே தெரியாது. தீவனம் நல்லா கொடுத்தோம்னா பால் வேணுங்கிற அளவுக்கு வரும். அதே பவுடர் பண்ணி போட்டோம்னா பூராமே முழுங்கிடும். தீவனம் போட்டு தண்ணி காட்டி ஆரோக்கியமா ஒரு 2 ஹவர் படுக்கணும். அதிகமான தொந்தரவுலாம் கிடையாது. 4 ஹவர் நமக்கு ரெஸ்ட். காலையில ஒரு 2 ஹவர், சாயங்காலம் ஒரு 2 ஹவர். ஒரு 15 உருப்படி இருந்தது வந்து நியூட்ரான். அவ்வளவு தூரம் கொண்டு போய் கொடுக்கணும். அவங்க இங்க வண்டி வந்து எடுத்துக்குவாங்க. இது எத்தனை ஃபேட் எல்லாம் செக் பண்ண மாட்டாங்களா? பண்றாங்க. கிட்டத்தட்ட 40 ரூபாய் வரைக்கும் வருது. உங்களை மாதிரி ஒரு மாட்டு பண்ண வச்சவங்க யாருமே இல்ல. இப்ப நம்ம அமைச்சிருக்கக்கூடிய இந்த செட்டுக்கு எவ்வளவு செலவுகள் ஆச்சுங்க? 30 ரூபா 30,000 ஆச்சு. ஒருத்தர் வந்து மாடை வந்து பால் கறக்குறது, இன்னொருத்தவங்க வந்து பால் அம்மா தான் கறக்கும். தீவனை போனா தீவனை எடுத்து வந்துடுவோம். எல்லாமே குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை இருந்ததுதான். கறவைங்கிறது ஒற்றுமை இருந்ததுதான். ஒரு ஆள் நாள் ஒன்றும் பண்ணவும் முடியாது. வந்து 2 அடிக்கு காடி போயிடும். கண்ணுக்குட்டிய மாடோ வாங்குறது இல்ல, நம்ம கண்ணுக்குட்டிகளே மாடு பண்ணிக்கிறது. ஆனா வேலைக்கு வாங்கினா கட்டுப்படி ஆகுது. எல்லாமே இருக்கு. என்னுடைய அம்மா இதனுடைய அம்மா. ஆடுகளுக்கு உண்டான பிரச்சனைகள் என்னென்ன ஏற்படும்? தடுப்பூசி போடுறோம். வெக்க நோய் வரும், அம்மை வரும், காய்ச்சல் வரும். சில இதுக்கு நாட்டு வைத்தியம் பண்ணலாம். அதாவது கபாலம் கொடுக்கும். அந்த மதியம் அமாவாசை இந்த மாதிரி காலகட்டத்துக்கு தான் போட முடியும். இப்ப பூரா ஊசி மூலியமா தானே கண்ணுக்குட்டி. இது ஒன்னிவே நம்பி நம்மளால பண்ண முடியாது. இந்த மாடுகளுக்குங்க ஒருவேளை தீவனம் எதுவுமே கிடைக்கல, ஆனா பால் மட்டும் எனக்கு வேணும்னா என்ன ஒண்ணு? தீவனையே கிடைக்கல, பால் வேணும் அப்படின்னா அது எத்தனையோ டெக்னிக்கல் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச டெக்னிக் சொல்லுங்களேன். இந்த பெரிய கூடை இருக்குது பாருங்க. அந்த கூடையில ஒரு கூடை வச்சோம்னா தின்னு போட்டு தண்ணி குடிச்சு படுத்து. ஆனா பால் இருக்கு நல்லா. இப்போ மாடு ஆடுறோம்னா 3 வருஷம் ஆயிரும். சிறுசலியே சேர்த்துணும்னா ஊசி போட்டோம்னா ஒடுங்கி போயிடும். இந்த டெக்னிக் தெரியாம நம்ம மாட்டு பண்ணை ஆரம்பிச்சா நஷ்டம் நிறைய பேர் அடையிறது நீங்களே பாத்துருப்பீங்க. ஆமா, நிறைய. லாபமா மாத்துறதுக்கு என்ன வழி? அப்படி பண்ணாதான் நாங்க பால் ஒரே மாதிரி கொண்டு வர முடியும். இப்போ நீங்க குடிக்கிறது உங்களுடைய மாட்டுப்பால் தான். மாட்டுப்பால் தான். நீங்க எத்தனையோ இருக்குது. அது அனுபவப்பட்ட 30 வருஷம் அனுபவம். ஒரு கட்டத்துக்கு மேல நம்மளால மாடு வளர்க்கறதே விட்டுட்டு நம்ம போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஏதாவது தோணி இருக்குங்களா? நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்துல வந்து இருக்கக்கூடிய தென் திருப்பதி கோவில் எல்லாத்துக்குமே தெரியுங்க. தென் திருப்பதி கோவிலுக்கு போனோம்னா ஐயாவுடைய மாட்டு பண்ணையை தாண்டி தான் போனோங்க. ரொம்ப புகழ்பெற்ற இந்த ஒரு தென் திருப்பதி கோவிலுக்கு அருகில கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளா தன்னுடைய மனைவியுடன் இணைந்து மாட்டுப்பண்ணை தொழில வந்து மேற்கொண்டுட்டு இருக்காரு. நியூட்ரானுக்கு வந்து பால் ஊத்திட்டு இருக்காரு. ஐயாவை பாக்குறதுக்கு ஏதோ 65, 58 அந்த ரேஞ்சில் தான் நான் வயசு இருக்குன்னு நினைச்சேன். ஆனா 79 வயசு ஆச்சுங்கிற மாதிரி சொன்னாரு. ஐயா கிட்ட பல கேள்விகள் நான் கேட்கறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு மாட்டுப்பண்ணை ஆரம்பிக்கணும்னா என்னென்ன சந்தேகங்கள் இருக்குதோ அது எல்லாமே அவரே வந்து நிவர்த்தி பண்ணிட்டாரு. ஐயாவை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஐயா வணக்கங்கய்யா. சந்தோஷம் ஐயா. ஐயா உங்க பேரை உங்களை பற்றி ஒரு அறிமுகத்தை சொல்லுங்க. கரிபரவன். நீங்க எங்க வேலைக்கு போயிட்டு இருந்தீங்க? நாங்க ஆலங்கொம்பு நெசவாளர் கூட்டுறவு சொசைட்டி போயிட்டு இருந்தோம். சரிங்கய்யா. அதை விட்டு வந்து வர்ற காசை வச்சுதான் நாங்க மாடு பண்ணி வச்சோம். கிட்டத்தட்ட 30-35 வருஷமா இருக்கு. 35 ஆண்டுகள் மாட்டு பண்ணதான் நடந்துட்டு இருக்கு. ஓகே. வாரத்துக்கு ஒரு டிப்பு மாட்டை கழுவணும். சுத்தம் பண்றது போக அது போக மாட்டை கிளீன் பண்ணணும். தண்ணி ஊற்றி கழுவணும். இப்படிதான் போட்டுட்டே இருக்கு. மடி எப்படி இருந்து பார்த்து வாங்கணுங்க. மடியா ஒவ்வொன்றும் உள்மடி இருக்கு. எப்படிங்க? உள்மடி இருக்கு தெரியாது. இப்ப இது சின்னதா தான் இருக்குது மாடு. இப்ப அது பெருசா இருக்குது பாரு. இது ஆத்தமாக தான் 2 பேரு. அது கரெக்டா இது பார்க்கணும்.
அது அது எவ்வளவு கறக்குதோ ஆ. அந்த பெரிய மாடு அந்த அளவுக்கு இது வரும். இதுவும் கறக்கு. அது ஒண்ணு உள்மடி. ஆ. மடி பார்த்த வெளியே தெரியாது. இது உள்மடிங்களா? ஆமா, இது உள்மடி. ஆமா, தெரியாது, வெளியே தெரியாது. ஆனா இதுதான் பால் அதிகமா கறக்குது. ஆமா, பெரிய மாட்டினுடைய பால் இது வரும். தீவனை குடிச்ச அளவுக்கு வரும். ஆனா தீவனை கொடுக்கறது பொறுத்தது இருக்குது. தீவனம் நல்லா கொடுத்தோம்னா, பக்குவமா கொடுத்தோம்னா பால் 7 அளவுக்கு வரும், வந்துட்டே இருக்கும். இது அந்த காலத்து மிஷின் இல்லைங்களா? இது அந்த காலத்து மிஷின் தான். இது புதுசா வாங்குனது. இப்ப இது என்னதுங்க? இது என்னதுக்கு பயன்படும்? நான் அரைக்கிறத பவுடர் பண்ணி மசாலையா? ரிப்பேர் ஆயிருச்சா? ஆமா, அது ரிப்பேர். எவ்வளவு ரேட்டுங்க அது? அது 8500. 8500ங்களா? ஆமா, மோட்டருக்கு தான் காசு. இதெல்லாம் ரெடிமேடு தான். மோட்டர், அதாவது மோட்டருக்கு தான் காசு. 2 HP. கம்முன்னு இருக்காத, தட்டு எடுத்துன்னு தட்டு எடுத்துன்னு கம்முன்னு இருக்காது. மக்காச்சோள தட்டு. ஒரு கட்டு எவ்வளவுங்கய்யா? 65. எவ்வளவு இருக்கும் உள்ள? 20 இருக்கு. 20 இருக்குமா? ஆமா. ஒரு கட்டுல 20 இருக்கும். 20. ஓகே. 65. வெறும் 20 மேல வரும். என்னங்கய்யா? 3 ரூபாய்க்கு மேல வரும் ஒரு தட்டு. ஒரு தட்டுடைய விலை 3 ரூபா. ஆமா, இது பாருங்க. இந்த தட்டு 3 ரூபா. இது 3 ரூபா ஒரு தட்டு. ஒரே தட்டு 3 ரூபா. அப்புறம் சொந்த தீவனம் இருந்தா மாடு வச்சு பண்ண முடியல, இல்லைன்னு பண்ண முடியும். நஷ்டம் தான் வரும். அப்போ ஒரு ஏக்கர் வாங்கிட்டு, இடம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் மாட்டு பண்ணிக்கலாம். தீவனம் பண்ணிட்டு வெட்டுறது ஈஸியா வெட்டிடுவீங்க. எல்லாமே ஈஸிதான். பிடிச்சா அவ்வளவுதான். ஒண்ணு இல்லை, கம்மன் இருக்குமா? இதுவே ரவுண்ட வெட்டணும். கண்ணுக்குட்டிகளுக்கு போட்டுருவீங்களா? ஆமா, கண்ணுக்குட்டி போடணும்ல. அது போடணும், அதுதான் முக்கியமா. ஆமா, அதுதான் உங்களுடைய எதிர்கால பசங்க. எதிர்கால பசங்க அதுதான். மனசுலையெல்லாம் நம்பருக்கு வழி இல்ல, கடைசி வரைக்கும் அதுதான் காப்பாத்துது. சொல்லு. போட்டாச்சு. என்ன பண்றது பாரு, இப்படித்தான். நம்மெல்லாம் பார்த்த வேலையாகாது. என்ன பண்றது? சாணி எத்தனை தடவை வலிப்பீங்க ஒரு நாளைக்கு? வலிச்சுட்டே இருக்கணும். வலிச்சுட்டே இருக்கணும், கூட்டிட்டே இருக்கணும். கூட்டி ஒரு இடத்துல குட்டி வச்சுட்டா சாயங்காலம் பால் கறக்குற போது உடச்சு போட்டு பால் கறக்க முடியும். நீங்க மேட்டெல்லாம் போடல, வெறுந்தரையிலேயே தான் மாடு இருக்குது. மேட் போட்டா அது தூக்கி சுத்தம் பண்ண முடியாது. இது தண்ணி வச்சு கழுவி விடலாம். மேட்டு போட்டு அப்படியே கழுவி விட முடியும். அதாதாங்க, தூக்க முடியாது. சாணி போட்டாலும் அப்படியே பிடிச்சி, அதனால லப்பு இருக்கும். அது மேட்டு சில பேர் போட்டுக்கிறாங்க. குத்தார் போலத்துல மேட் போட்டு நீட்டா வச்சிருக்கிறங்க. ஃபேனு. இப்ப மாடுகளுக்கு நீங்க தீவனம் குடுக்குறீங்களா? ஆமா. ஒரு நாளைக்கு ஒரு மாடு எவ்வளவு தடவை சாணி போடுங்க? சாணியா? எந்திரிக்கிற போதெல்லாம் போடு. இங்க பார்த்து சொல்லுங்க. படுத்துட்டு எந்திரிக்கிற போதெல்லாம் போடு. ஒரு நாளைக்கு 4 ட்ரிப் 5 ட்ரிப் போடு ஒரு நாளைக்கு. தீவனம் போட்ட அளவுக்கு போட்டுட்டே இருக்கும். போட்டுட்டே தான் இருக்கு. ஆமா. மாட்டினுடைய அந்த கோமைய வருது பாத்தீங்களா? இது நீங்க எங்க போற மாதிரி செட் பண்ணிருக்கீங்க? அதெல்லாம் பூரா அங்க டேங்க்ல போய் நிக்கும். அங்க அந்த பக்கம் நம்மளோட டேங்க் இருக்கு. ஆமா, அதுல கீழே பூமியில இருக்கு. பாக்கலாங்களா? உள்ள போயிரு, கீழே டேங்க். அது என்னங்க ஐயா பண்ணுவீங்க? அதையும் வித்துருவீங்களா? இல்ல, அது அப்பப்போ மழை வர்ற போது பிடிக்கும். இல்ல, நீங்க அது ஏதாவது காட்டுகளுக்கு தேவையானாலும் வாங்கிக்குவாங்கல்ல, அது நல்ல ஒரு இதுதான். அது சும்மாவே கூட குடிச்சிருவோம். அது அவங்களே உழைச்சிட்டு போற மாதிரி. இதோ இப்ப செப்டிக் டேங்க் இருக்குல்ல, லாரி வருதுல்ல, அவங்க வந்ததுன்னா எடுத்துட்டு போயிடுவாங்க. கொண்டு போய் யாராவது தோட்டத்துக்கு பிளான் பண்ண கொண்டாந்து கொடுத்துருவாங்க. அப்படி பண்ணிக்கலாம். அது புடிச்சு விட்டு முடியாது, அதனால போறத போகட்டும் அப்படின்னு விட்டுட்டீங்க. பைப் போட்டுருக்குது, போய் எல்லாம் அங்க வர. அப்புறம் பூமி பாதி குடிச்சுக்கு, பூமிக்கு ஊத்த வேணும்ல. ஆமா ஆமா, எல்லாம் சப்ளை ஆகும். போர் போடுறாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் சப்ளை ஆகும். அதாங்க,
அதனாலதான் ஸ்டெப்னி, அதாவது செப்டி டேங்க் போட்டு அதுலயே கீழே இறக்கிடும். அதுலயே போட்டீங்க. அதனால பூமி பாதி குடிச்சுக்கணும். ஆ. பூமி வெயில் எடுத்து பாதி. ஆ. அப்புறம் இது மாதிரி ஆ. மிச்சம் கொஞ்சம் அப்படியே போன போதும், ஆ. போக போக கம்மி ஆயிக்கும். ஓகே. வெயில் காலத்துல எல்லாம் ஆ. 3 நேரத்துக்கு தண்ணி காட்டணும். ஓ, அப்படி காட்டினாதான். காட்டினாதான் ஆ. பால் சொரவை வரும். ஆ. மத்தியானத்துக்கு 1 மணிக்கு மேல, ஆ. அதாவது 1 மணிக்குள்ள 1 மணிக்கே கட்டலாம். ஆ. 1 மணிக்கு, அதாவது காலையில 7-8 மணிக்குள்ள காட்டிடணும் தண்ணி. 3 நேரம் காட்டினா தான் இந்த வெயில் காலத்துக்கு மாடு வந்து சூடு தணியும். அந்த சூடு எச்சாச்சுன்னா தான் அந்த அம்மை ஈட்டுக்கு வர்றதுனா ஈட்டு, ம். அதாவது வெயிலுடைய ஈட்டுக்கு வர்றதா இந்த அம்மை நோய் வரலாம். அம்மை நோயெல்லாம் வர்றது காரணமே இந்த சூடுனால தான். அதனால 3 நேரம் தண்ணி காட்டியாகும். காலையில் மாட்டு தீவனம் போட்டு, பருத்தி கொட்டை, கோதுமை தவிடு இதெல்லாம் போட்டால் தான் கறவை வரும். சும்மா வேக்க வேட்டியாக கட்டி போட்டு தண்ணி காட்டினா பத்தாது. அது பராமரிப்பு வந்து பக்குவமாக பண்ணத்தான். அதனால நான் இப்போ 30 வருஷமா இந்த மாதிரி தான் நீட்டாக பண்ணிட்டு இருக்கிறோம். 30 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாங்க, 30 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறோம். ஓ. பூரா நம்ம கண்ணுக்குட்டிகளே தான், நாங்கள் வாங்குறது இல்லை. நம்ம கண்ணுக்குட்டிகளே அது பெருசு பண்ணி அதையவே நாங்கள் உற்பத்தி பண்ணிட்டோம். அதை வச்சே நமக்கு இப்போ 30 வருஷமா நாங்கள் வண்டியை ஓட்டிட்டு இருக்கிறோம் பண்ணையம். யார் ஐடியா கொடுத்தது இதை ஆரம்பிக்கலான்ட்டு? ஏன்னாங்க, யார் ஐடியா கொடுத்ததுங்க? ஐடியாவெல்லாம் ஒருத்தர் கொடுக்கலீங்க. ஆ. நாங்களே ஆரம்பத்துல இருந்து நாங்கள் கறவை மாடு வச்சுட்டு இருந்தோம். ஆ. மற்ற வகையில் நாங்கள் அடுத்தவங்க ஐடியா கேட்டெல்லாம் நாங்கள் வளர்க்கல. அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லாமல் அப்படியே ஓடிட்டு இருக்குது. ப்ராப்ளம் இல்லாமல் ஓடிட்டு இருக்கு. அதே சார். இது 50 ரூபாங்க ஐயா? இந்த பக்கெட் வந்து 50 ரூபா. இந்த பெரிய பக்கெட் 100 ரூபா வரும். எப்படிங்க வாரம் வாரம் இந்த மாதிரி சேலுக்கு வருவாங்களா இல்லை எப்படி? அதாவது சில பேர் வந்துட்டே இருப்பாங்க. ஓ. என்னங்கய்யா? இப்படியெல்லாம் வாங்கினா சார் தீவனம் வாங்குறது கட்டுப்படி பண்ண முடியும். ஆமாம் ஆமாங்க. கட்டுப்படி பண்ண முடியும். ஆமாம் ஆமாம். விசேஷ டைமில் ஒரு ஐயா, விசேஷ டைமில் ஒரு 2000 ரூபாய் வரைக்கும் போகும் சாணிக்கு மட்டுமே. சாணிக்கு ஓ. அம்மா உங்களுக்கு எவ்வளோ வயசாச்சுங்க? 60 இல்லைங்களா? இதனுடைய நுணுக்கங்கள் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. எல்லாமே தெரிஞ்சிட்டோம். ஆனா கொஞ்சம் ஏமாந்த நஷ்டம் வந்துடும். நஷ்டம் வந்து பக்குவமா இருக்கணும். பக்குவம் இல்லைன்னா ஒண்ணும் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒண்ணும் பண்ண முடியாது. திடீர்னு நோய் வரும், காய்ச்சல் வரும், எத்தனையோ பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் அனுபவப்பட்டதான் தெரியும். அதனால நிறைய அனுபவப்பட்டேன். பரவாயில்ல. இப்ப வந்து நாங்க 35 வருஷமா இது பண்ணைய பண்ணிட்டு இருக்கோம். ஐயா, இப்போ ஆனா ஒரு ஆள் ஒண்ணும் பண்ண முடியாது. உங்களுடைய குடும்பத்தோட இணைஞ்சு பண்ணனாத்தான் பண்ண முடியும். இப்போ உங்களுடைய மாட்டு பண்ணைக்கு யார் யார் உதவியா இருக்காங்க? உதவியா நாம 2 பேர் தான். நீங்களும் உங்களுடைய துணைவியாரும்? ஆமா, 2 பேர் தான். 80 வயசுலயே நீங்க வந்து இந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு இந்த மாடுகள் தான் காரணமோ? ரொம்ப காலத்துல இருந்து நாங்க அடிப்பட்ட ஆளுங்க. அப்பெல்லாம் செஞ்சோளம், மஞ்சோளம், இந்த மாதிரி கம்பு, ராகி, அந்த மாதிரி தீவனைகள் எல்லாம் இருந்து வந்தவங்க. இப்போதைக்கு எல்லாம் அதாவது நான் பிறந்தது வந்து 1947 11ஆவது மாசம். சுதந்திரம் வாங்குற அந்த ஒரு தருணத்திலேயே 47 11ஆவது மாசம். நீங்க சுதந்திரம் பிறந்த மாதம் என்ன சொன்னீங்க? எந்த மாசம்? 11ஆவது மாசம். 11ஆம் மாசம். அதாவது சுதந்திரம் பிறந்து ஒரு 3 மாசம் கழிச்சு 4 மாசம் கழிச்சு பிறந்திருக்கீங்க. ஆமா. அதுல இருந்து விவசாயம், தோட்டம் பண்ணணும். அதாவது அப்பெல்லாம் மோட்டர் கிடையாது. சரிங்க. கவலை ஓட்டுறது. அப்ப 4 எருது இருக்கு. பெரிய பெரிய மாடு 4 இருக்கு. வண்டி இருக்கு. ஆடு வந்து 30 உருப்படி இருக்கு. இது எல்லாம் வச்சு பண்ணை பண்ணிட்டு இருந்தவங்கதான். அப்புறம் அதெல்லாம் கண்டவந்தோட்ட குத்திய போட்டுட்டு இருந்தோம். அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு நாங்க நம்ம தொழிலுக்கு வந்துட்டோம். சொசைட்டி கிடைச்சது வேலை. சொசைட்டிக்கு போனோம். கூட்டுறவு சொசைட்டிக்கு, நெசவாளர் சொசைட்டிக்கு. அதுல இருந்து ஒரு 25 வருஷமா அதில் வேலை செஞ்சோம். அதில் வந்த பணத்தை வச்சு மாடு வாங்கினோம். அந்த மாட்டுலயே நாங்க இப்ப 30 வருஷமா அப்படியே காலத்தை ஓட்டிட்டோம். இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்படியே
ஓட்டிடலாம். சரி, ஆரம்பத்துல நீங்க மாடு வாங்கும்போது என்ன விலைக்கு வாங்குனீங்க? அப்பெல்லாம் வாங்குறது நாங்க இப்ப கிட்டத்தட்ட அந்த 5000 எந்த வருடங்க? நான் புளியம்பட்டியில தான் வாங்கினது. எந்த வருடங்க? ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லை, அதான் 30 வருஷம் ஆச்சுன்னு வைங்களேன். 30 வருடம்னா ஒரு 1990 ஆ, ஆ, 90கள்ல ஆமா. அந்த காலத்துல வாங்கும்போது வெறும் 5000 ரூபாய்க்கு வாங்கி. 5000 ரூபாய். இப்ப அதே மாட்டினுடைய விலை 70 ரூபாய். 70,000 ரூபாய் வந்துருச்சு. 70,000 ரூபாய். எப்படி வளர்ந்திருக்கு பாத்தீங்கன்னா அப்புறம் மாட்டினுடைய விலை. ஒண்ணும் பாலோட விலை வந்து அந்த டைம்ல எவ்வளவு ரூபாய்க்கு நீங்க? அந்த டைம்ல பால் வந்து 12 ரூபா, ம். 15 ரூபாய் இப்படித்தான் வந்தது. இப்போ இப்ப 65 ரூபா. இது 40. தட்டு வேற சொல்லிட்டேன். 65 ரூபாய் இருந்துச்சுன்னா நான் உங்க கூட ஜாயின் ஐயோ, பண்ணிடுவேன். ஐயோ. அதாவது இப்ப வந்து ஒரு லிட்டர் வந்து 40 ரூபாய்க்கு வருது. 40 ரூபாய்க்கு வருது. ஆனா அதனோட பாலினுடைய விலை மட்டும் ஆமா, அரசு வந்து ஒரு கட்டுக்கோப்பா வச்சிருக்குது, விலை உயர்த்தாம. ஆமா. இப்ப சாணி எல்லாம் உங்ககிட்ட வந்து வாங்குறாங்கன்னா என்ன விலைக்கு கொடுப்பீங்க? சாணி அதாவது ஒரு 10 ரூபாய்க்கு இவ்வளவு வரும். கொடுப்பீங்க. இந்த ஆடி மாசம் வந்துருச்சு, வலிக்கிறதுக்காக கொடுத்துருவீங்க. அது என்னக்கா நாங்க வந்து பச்சை தட்டு வாங்கி போட்டுருக்கோம். மத்த இடத்துல எல்லாம் பச்சை தட்டு கிடைக்கிற கஷ்டம். அதனால சாணி நல்லா இருக்கும். நல்லா இருக்கும், பசேன்னு இருக்கும். வரத்தட்டு போட்டா சாணி கொஞ்சம் வர வரன்னு இருக்கு. மிஷின்ல வந்து அரைச்சு போட்டோம்னா கொஞ்சம் பொறி மாதிரி பூரா எடுத்துக்குது. நல்லா தீவனம் நல்லா தீங்கும். அதே வந்து நாங்க கை மிஷினை வச்சு தட்டு நறுக்கி போட்டோம்னா ஒவ்வொரு அடிக்கு போட்டோம்னா அது கடிக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும். சில இது மாடுக வந்து அந்த ஜல்லு சாப்பிட்ற ஜல்லு கீழே உழுக்காட்டிடும். அதே பவுடர் பண்ணி போட்டோம்னா பூராமே முழுங்கிடும். நல்லா ஆரோக்கியமாக படுக்கணுங்க. மாடு வந்து தீவனம் போட்டு தண்ணி காட்டி தீவனம் போட்டு படுத்ததுனாக்கா ஆரோக்கியமாக ஒரு 2 ஹவர் படுக்கணும். படுத்தாத்தான் மாடு நல்லா இருக்கும். அதனால தொந்தரவு பண்ணாமல் 2 ஹவர் விட்டுறணும். இப்போ 4 மணிக்கு ஆரம்பிப்போம். 4 மணி வரைக்கும் அப்படியே தான் படுத்துருக்கோம். ஆனால் வரைக்கும் நாங்கள் எந்த தொந்தரவு பண்ண மாட்டோம். 4 மணிக்கு தண்ணி காட்டி பறிச்சு கொட்டை, தவிடு, மாட்டு தீவனம் இதெல்லாம் போட்டு தண்ணி காட்டி பால் கறந்துட்டு அப்புறம் தீவனம் போட்டுருவோம். அவ்வளவுதான். அதிகமான தொந்தரவுலாம் கிடையாது. 2 பேர்த்துக்கு 4 ஹவர் நமக்கு ரெஸ்ட்டு. காலையில் ஒரு 2 ஹவர், சாயங்காலம் ஒரு 2 ஹவர் வேலை, அவ்வளோதான். இப்போ 30 ஆண்டுகளா நீங்க இந்த தொழிலை பண்ணிட்டு இருக்கீங்கல்ல? ஆமாம். எப்படி ஆரம்பத்துல யாரை பார்த்து கத்துக்கிட்டீங்க? ஆரம்பத்தில் நாங்கள் வந்து சொசைட்டிக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தோம். சொசைட்டி வேலைக்கு போயிட்டு இருக்கிற போது நம்மளுக்கு ரிட்டையர்ட் ஆயிடுச்சு. அதனால அதில் நின்று வந்த அந்த பணத்தை வச்சு தான் நாங்கள் புளியம்பட்டியில் போய் 2 மாடு வாங்கிட்டு வந்தது. புளியம்பட்டியில் போய் 2 மாடு வாங்கிட்டு வந்து அதே கண்ணுக்குட்டியவே போடுறது, அதே பெருசு பண்ணிக்கிறது, அதிலே நாங்கள் வளர்த்தி பெருசு பண்ணிட்டோம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 15 உருப்படி இருந்தது. இப்போ அதெல்லாம் கொஞ்சம் இப்போ தீவனம் இல்லாத காலகட்டத்தில் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டோம். அது கம்மி பண்ணதுனால இப்போ எல்லாம் ஒரு 5 உருப்படி இருக்குது. 10-15 உருப்படி இருந்தது. அதான் இனி வந்து கொஞ்சம் மழை இல்லாதனால நம்ம எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. 15ல இருந்து 5 கம்மி பண்ணிருக்கீங்க. ஆமா. இப்ப 15 இருக்கும்போது எவ்வளவு லிட்டர் பால் வந்து? காலையில இப்ப 45 லிட்டர் போகும். 45 லிட்டரு காலையில, 45 லிட்டரு சாயங்காலம், 45 லிட்டர் போகும். 90 லிட்டர். ஆமா, டெய்லி. இப்போ வந்து கம்மி ஆயிடுச்சு. ஆமா. எங்க பால் ஊத்திட்டு இருந்தீங்க? நாங்க வந்து நியூட்ரான் கம்பெனிக்கு போகும். எங்க இருக்குங்கய்யா நியூட்ரான்? அது கரியம்பாளையம். கரியம்பாளையம். அவ்வளவு தூரம் கொண்டு போய் கொடுக்கணும். அவங்க இங்க வண்டி வந்து எடுத்துக்குவாங்க. இது எத்தனை ஃபேட் எல்லாம் செக் பண்ண மாட்டாங்களா? பண்றாங்க. கிட்டத்தட்ட 40 ரூபாய் வரைக்கும் வருது. 40 ரூபாய்க்கு வரைக்கும்? 40 ரூபாய் வரைக்கும் வருது. ஆவினுக்கு நீங்க முன்னாடி ஏதாவது கொடுத்துட்டு இருந்தீங்க? ஆவின் போட்டோம். இதை நாங்க தனியார் போட்டோம். அது எவ்வளவுங்க வாங்கிட்டு இருந்தீங்க? அப்ப வந்து கம்மி. அப்பெல்லாம் இன்னும் 28-30க்குள்ளதான் வந்துட்டு ரொம்ப கம்மி. ஆமா, ரொம்ப கம்மியா இருந்தது. 25 கூட வந்தது. ஆனா இப்ப அப்படி இல்லை, 40 ரூபாய் வரைக்கும் வருது. 40 ரூபாய் வரைக்கும் வருது. பரவாயில்லைங்களா நியூட்ரானுக்கு கொடுக்குறது? பரவாயில்ல. இப்போ 5 மாடா கம்மி பண்ணிட்டீங்க. 15ல இருந்து 5ஆ கம்மி பண்ணிருக்கீங்க. இப்போ 5 மாடுங்கும் போது எவ்வளவு லிட்டர் பால்கள் எடுக்க முடியுது? இப்ப காலையில ஒரு 15, சாயங்காலம் ஒரு 15 போகுது. 30 தான் போகுது. அவ்வளவுதான். ஆனா ரொம்ப குறைவா இருக்குங்களா? ஆமா, ரொம்ப குறைவாயிடுச்சு. அது இன்னும் மழைகளை பேஞ்சு கொஞ்சம் டெவலப் ஆனாதான். அப்போ மாடு வந்து கம்மி ஆயிடுச்சுல்ல. இப்போ நம்ம செட்டு தான் நான் ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்கேங்க. இந்த நம்ம தென் திருப்பதி அருகினில் உங்களை மாதிரி ஒரு மாட்டு பண்ண வச்சவங்க யாருமே இல்ல. அதாவது சிம்பிளா இருந்தாலும் இந்த செட்டு மாதிரி அழகா போட்டுங்க, சூப்பரா மாடுகளை 2 சைடு நீங்க கட்டி இருக்கிறீங்க. இப்ப நம்ம அமைச்சிருக்கக்கூடிய இந்த செட்டுக்கு எவ்வளவு செலவுகள் ஆச்சுங்க? அது இந்த செட்டுக்கு நாங்க போட்டு போது 30 ரூபாய் ஆச்சுங்க. 30 ரூபாய். 30 ரூபாய், 30,000 ஆச்சு. அப்பெல்லாம் கொஞ்சம் போட்டு இப்ப அது ரொம்ப வருஷமா சொல்ல.
அதனால இப்பெல்லாம் போட்டா எச்சாகும். இப்பெல்லாம் எச் ஆகும். இப்ப போட்டோம்னா எச்சாகும். ஓ, அப்ப போட்டதுனால கொஞ்சம் குறைவு. ஆமா, இப்ப போட்டாலும் ₹1 மேல ஆயிரும். ஆ. ஆமா. ஐயா, இப்ப நீங்க இந்த அம்மாங்களோட சேர்ந்து தான் நீங்க பயணிச்சுட்டு இருக்கீங்க. ஆமா. 2 பேரும் சேர்ந்துதான் வேலைகளை எப்படி பிரிச்சுக்குவீங்க 2 பேரும்? நாங்க பிரிக்கிறது இல்ல. ஒண்ணுதான். இல்ல, ஒருத்தர் வந்து மாடை வந்து பால் கறக்குறது, இன்னொருத்தங்க வந்து பால் அம்மா தான் கறக்கும். ஆ. பால் அம்மா தான் கறக்கும். நாங்க தீவனம் போனா தீவனம் எடுத்து வந்துருவோம். ஆ. அதுக்கு தீவனம் வெட்டி பவுடர் பண்ணி போட்டுருவோம். எல்லாமே குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை இருந்ததா. அது வேறுபாடு இருந்ததுன்னா ஒண்ணும் செய்ய முடியாது. அதுதான் கேக்குறேன். செய்ய முடியாது. ஒற்றுமை இருந்ததா ஆ. எந்த வேலை செய்யும். ஆ. கறவைங்கிறது ஒற்றுமை இருந்ததா. வீட்டுல எல்லாரும் ஒரு ஒற்றுமையா இருந்ததா வளர்த்த முடியும். இல்லைன்னா வளர்த்த முடியாது. ம். ஒரு ஆள்னால ஒண்ணும் பண்ணவும் முடியாது. ம். ஒரு ஆள்னால எதுவுமே பண்ண முடியாது. எதுவும் பண்ண முடியாது. குடும்பத்தோட இருந்து செய்யலாம். பண்ணையில ஆ. எப்படி நீங்க செட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத கொஞ்சம் காட்டுங்கய்யா. இப்ப வந்து 11 அடிக்கு இப்படி. ஆ. இதுல 11 அடி, இதுல 11 அடி. ஆ. அதுல வந்து 2 அடிக்கு காடி போயிடும். காடி மட்டும் 2 அடி போயிடும். 2 அடி போயிடும். ஆ. அது போக பாக்கி 9 அடி அது படுக்கிறதுக்கு. ஆ. படுக்கிறதுக்கு 2 பக்கமும் அதே மாதிரிதான். 2 பக்கம் அதே மாதிரிதான். அதே மாதிரிதான். கன்று குட்டிகள் வந்து 3 இருக்கு இல்லைங்களா? கண்ணுக்குட்டி 3 இருக்கு. ஆ. இன்னும் அதெல்லாம் நம்ம நம்ம கண்ணுக்குட்டியே தான். நம்மளோடதான். நம்மளே தான். ம். நாங்க வாங்குறது இல்ல. ஆ. கண்ணுக்குட்டிய மாடோ வாங்குறது இல்ல. ஆ. நம்ம கண்ணுக்குட்டிகளே மாடு பண்ணிக்கிறது. ஆ. அதனாலதான் நம்மளுக்கு கொஞ்சம் இழப்பா இருக்குது. ஆ. இழப்பா. ஆனா வேலைக்கு வாங்கினா கட்டுப்படி ஆகுது. ஆஹா. வேலைக்கு வாங்கினா ₹75, ₹50, ₹75 ஆகும். ஆ. ஆனா அது பால் ஊற்றி தீவிரம் விலைக்கு வாங்கி போட்டாலும் கட்டுப்படி ஆகும். ஆ. அதனால அதுதான் சிரமம். ஆமா, சொந்த தீவனம் இருக்கும். ஓ. இப்ப இது வந்து நம்மளுடைய மாடுகள் என்னென்ன இன மாடுகள் நம்ம கிட்ட இருக்குங்கய்யா? என்ன இனங்க? இதுங்களா எல்லாம் பெரிய பெரிய மாடுக்குதான். ஆ. ஆனா ஜெர்சி, ஆ. சிந்து ஆ. எல்லாமே இருக்கு. பாரு, இது பாருங்க. இது பாரு, இதனுடைய அம்மா. ம். இதனுடைய அம்மா. இதனுடைய அம்மா தான் அது. இது முடியாத அம்மா. ஆ. இது 4 பல்லுதான். ஆ. கண்ணு இது முடிய கண்ணு வரும். இது இது முடிய கண்ணு இது. 4 பல்லு. இது 4 பல்லு. ம். இது முடிய அம்மா இப்பதான் 8 பல்லு. 8 பல்லு. வாய் சேர்ந்துருக்குது. இது அதனுடைய அம்மா இது படுத்திருக்கு பாரு. அது இது அதனுடைய அம்மா அது. அது மூத்த மாடு இதுதான். அதுல மூத்த மாடு. மூத்த மாடு. எல்லாம் நம்ம கண்ணு குட்டியிலே தான். எல்லாம் நம்மளுடைய கன்றுகள் தான். ஆமா, இது இது அவ புள்ளதான். அதனுடைய புள்ளதான் இது. அதனுடைய புள்ளதான் இது. இது இது. ஒரு கட்டத்துக்கு மேல நம்மளால மாடு வளர்க்கறதே விட்டுட்டு நம்ம போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஏதாவது தோணி இருக்குங்களா? அப்படியே செய்ய முடியாதவங்க கண்டிப்பா செய்ய முடியாது. செய்யணும்னு மனசுக்குள்ள இருந்தா தான். அதாவது தில்ல செய்யணும். அதாவது சடையாம செய்யணும். சடைஞ்சதுன்னா செய்ய முடியாது. செய்ய முடியாது. கண்டிப்பா சாணி எடுக்கணும். அது டெய்லி கிளீன் பண்ணணும். சாணியெல்லாம் வலிச்சு எடுத்து கிளீன் பண்ணிட்டு தான் பால் கறக்க முடியும். அப்படியே உட்காந்து கறக்க முடியாது. அப்புறம் பால் கறந்துட்டு வெளியே ஒரு 5 நிமிஷம் கட்டிடுவோம். பால் கறந்துட்டு வெளியே கட்டிடுவோம். அப்புறம் எல்லாம் தண்ணி காட்டி அப்புறம் கொண்டாந்து உள்ள கட்டி தீவனை வெட்டி போட்டு உள்ள கட்டிட்டு ஆரோக்கியமா 4 ஹவர் படுத்துக்கு. 4 ஹவர் படுத்துக்கு. 4 ஹவர் படுத்துக்கு. ஐயா, இப்ப நீங்க மாடு வளர்க்கறதுல நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கு. ஆமா. அப்படிங்கும் போது இந்த மாடுகளுக்கு உண்டான பிரச்சனைகள் என்னென்ன ஏற்படும்? பிரச்சனை வந்து எப்படி இருந்தாலும் ஒரு வெயில் காலத்துக்கு கண்டிப்பா தடுப்பூசி போடுறோம். அதுல வந்து பல இது வரும். அதாவது வெக்கை நோய் வரும். இந்த மாதிரி அம்மை வரும். காய்ச்சல் வரும். இது எல்லாம் ஒரு 3 மாசத்துக்கு ஒரு செக்கப் பண்ணிக்கணும். செக்கப் பண்ணிக்கணும். ஆமா, செக்கப் பண்ணிக்கணும். இல்லைன்னா இப்ப சனையே உழுகுதுன்னா சனை வந்து 3 மாசம் போனாக்க செக்கப் பண்ணிக்கணும். சனை நின்றுக்குதா இல்லையா அப்படின்னு செக்கப் பண்ணிக்கணும். அதனால டாக்டர் கண்டிப்பா வேணும். பார்த்துதான் ஆகணும். ஆமா, டாக்டர் பார்த்துதான் ஆகணும். நாட்டு வைத்தியம் எல்லாம் ஏதாவது பண்ணுவீங்களா? நாட்டு வைத்தியம் சில இதுக்கு நாட்டு வைத்தியம் பண்ணலாம். சில இதுக்கு பண்ணலாம். அது அவ்வளவு என்ன இருந்தாலும் நாட்டு வைத்தியம் இப்ப ஒத்து வர்றது இல்லை. ஊசி போட்டத கேக்குது. அம்மா நோய் எல்லாம் வருதுங்களா? ஆமா, அம்மா நோய் வந்ததுன்னா வேப்பந்தலை, வெங்காயம், ஊமச்சி தடை இருக்க போறீங்க. ஆமாங்க. அது மஞ்சத்தூள் இதெல்லாம் அரைச்சு அம்மா வந்ததுன்னா அந்த தவிர்த்து, அதாவது புள்ளியே வரும், அது மேல பூசி விட்டுருவோம். பூசி விட்டுட்டு ஒரு இவ்வளவு, அதாவது கபாலம் கொடுக்கணும். ஆமா, உள்ள வாய்க்குள்ள கொடுக்கணும். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு சாப்பிட்றதுக்கு. இருந்தாலும் கொஞ்சம் சர்க்கரை மாதிரி லேசா ஒரு சர்க்கரை போட்டு
உள்ள கொடுத்துருவோம்னா சின்ன வாய் சப்ப- ஆமா ஆமா அந்த வாய் சப்ப நோய்க்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க? தடுப்பூசி தான். வேற ஆப்ஷன் இல்லைங்களா? வேற ஆஸ்பத்திரியில சேரம்பாடி நம்மளுக்கு வந்து சேரம்பாடி தான் முக்கியம். ஆ. வருவாங்க, ஃபோன் பண்ணி சொன்னாக்க வருவாங்க. வந்துட்டு வந்து அது தடுப்பூசி தானே அதுக்கு மெயின். தடுப்பூசி தான். தடுப்பூசி தான் மெயின். மெயின் தடுப்பூசி தான். மற்ற வைத்தியம் எல்லாம் சீக்கிரமா சரியாகும். சரிங்கய்யா. ஆமா. ஏன்னா வெயில் காலத்துக்கு ஊசி தவிர வேற எது போட்டாலும் சரியாகும். சினைக்கு என்ன பண்ணுவீங்க? சனிக்கெல்லாம் ஊசி. ஊசிதான். பூரா ஊசி தான். ஊசிதான், வேற ஆப்ஷனே இல்ல. காலையெல்லாம் எதுவுமே இல்ல. காலைங்கிற பிரச்சனை இல்ல, பூரா ஊசி தான். ஊசி மூலியமா தான் பூராமே கண்ணுக்குட்டிங்க. ஊசி கண்ணுக்கு தான். அதான் 3 மாசத்துக்கு ஒருக்க செக்அப் பண்ணிக்கணும். சென்னை நின்றுக்குதா எப்படி அப்படின்ட்டு. நிக்கலன்னா அந்த மதியம் அமாவாசை இந்த மாதிரி காலகட்டத்துக்கு தான் போட முடியும். அப்பதான் நிக்கும். அப்பதான் நிக்கும், வேற வழியே இல்ல. வேற வழி இல்ல. ஐயா, இந்த இதெல்லாமே பெண் கன்று தானுங்களா? நல்ல பண்ண குட்டி தான். பெண் குட்டி தான். நல்ல பெண் குட்டி தான். ஆண் கன்று எல்லாம் பிறந்தா என்ன பண்ணுவீங்க? அது வச்சிருவோம். வித்துருவீங்க? அது வச்சிருவோம். அது சமாளிக்க முடியாது, அடக்க முடியாது. கண்ணுக்குட்டி காலக்கண்ணு எல்லாம் அடக்க முடியாது, பிடிக்க முடியாது. அதுதான் பிடிக்க முடியாது. அதனால இது வந்து நம்மளுக்கு காலகாலத்துக்கு ஒவ்வொன்றும் அந்த குட்டிக்கு வந்துட்டே இருக்கும். அது அப்படி இல்லையா? அது அதான் இப்ப பூரா ஊசி மூலியமா தானே கண்ணுக்குட்டி. ஆமா ஆமா ஆமா. அதனால நாங்க ஊசி மூலியமா தான் போட்டுக்கிறோம். அதுதான் பெஸ்ட்ங்கிறீங்க. ஆமா, தொந்தரவு இல்லை. ஆமா. ஐயா, இப்ப தீவனங்கள்லாம் எப்படி வெளியே வாங்கி தான் கொடுக்குறீங்களா? தீவனை வெளியே வாங்குறோம். அது முதல்ல வந்து 30 ரூபாய் இருந்தது, இப்ப 65 ரூபாய் பண்ணிட்டோம். 65 ரூபாய் பண்ணிட்டோம். 65 ரூபாய் பண்ணிட்டா. 20 தட்டு தான் இருக்குது. ஒரு தட்டு 3 ரூபா ஆகுது. கோழி பறிச்சு கோட்டை 2000 ரூபா ஆகுது ஒரு மூட்டை. மாவு வந்து 1600 ரூபா ஆகுது. இப்படி எல்லாம் முட்டை வழி போட்டு சரி பண்றதுன்னா குடும்பத்துக்குள்ள எல்லாமே நேர்ந்து கலந்து பண்ணிட்டு இருந்தா தான் பண்ண முடியும். சில கட்டத்துல சிக்கல் வரும். ஆனா அப்ப வித்துடலாம் அப்படிங்கிற எண்ணம் கூட வரலாம். ஆனா நாங்க அப்படி பண்ண முடியாது. நாங்க எல்லாமே ஒற்றுமையா சேர்ந்து ஒற்றுமையா பண்ணிட்டு இருக்கிறதுனால 30 வருஷம் ஓடுறோம். இது ஒன்னிவே நம்பி நாங்க பண்ணணும்னாலும் பண்ண முடியாது. கறவையே வச்சு லாபம் சம்பாதிக்கலாம், குடும்பத்தை ஓட்டலாம் அப்படிங்கிறத ஒரு ஆள் வெளிக்கு வேலைக்கு போனா அந்த காசு தூக்கி இதுக்குள்ள போடணும். ஆமா, தீவனம் வாங்குற காலகட்டத்துல காசு வேணுமில்ல. அப்போ வந்து பையன் வர்ற சம்பளத்தை வாங்கி போடுறேன், தீவனம் வாங்கி போடுவோம். மற்ற வகையில நாங்க காட்டுல விளையிற போது அதை அதாவது பயிர் பண்ணி அதை அறுத்து வச்சுக்குவோம். நம்ம காட்டுல இடம் இருக்குங்களா ஐயா நம்மளுக்கு? பயிர் பண்றதுக்கு இப்போ 2 ஏக்கர் இருக்கும். எவ்வளவு ஏக்கருங்கய்யா? 2 ஏக்கரா இருக்கு. மசால் புல் அங்கேயே பயிர்? மசால் புல் இல்லாம போட்டுக்கிறோம். இப்போ அது வந்து போர் தண்ணி. அதனால இப்போ இன்னொரு போர் போடணும். போர் போடுறதுக்கெல்லாம் வசதி வாய்ப்பு வேணும்ல. போர் போட்டுமா 1 ரூபா வேணும், 1000 ரூபா போருக்கு மட்டும். அப்புறம் அது போக லைனு இபி லைனு இதெல்லாம் வர்ற போது அதுக்கு ஒரு 2-3 ரூபா மேல செலவாகும். திடீர்னு பண்ண முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் டெவலப் பண்ண முடியும். 2-3 ரூபா வந்துருங்களா? 3 ரூபா வந்துடும். லைன் வாங்கணும்ல, போர் போடுறது பெருசு இல்லை. அப்ப இபி லைன் எல்லாம் வாங்கணும்ல, அதனால கண்டிப்பா 3 ரூபாய்க்கு மேல வந்துடும். இப்ப நியூட்ரான்ல நீங்க பால் கொடுக்கறதுனால உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளவு வருமானம் எடுக்க முடியுதுங்க? வரும், அளவுக்கு வரும், குடும்பத்தோட அளவுக்கு இருக்குது. ஒரு தோராயமா சொல்லுங்களேன். ஒரு தோராயமா சொல்லுங்களேன். கிட்டத்தட்ட ஒரு டெய்லி வந்து இப்போ ஒரு 30 லிட்டரு 40 லிட்டர் போகுதுன்னு வைங்க. சரிங்க. 40 லிட்டருக்கு 1 லிட்டர் 40 ரூபா போடுங்க. அந்த அளவுக்கு இப்போ குடும்பத்தை ஓட்டிட்டு இருக்கு. 1 லிட்டருக்கு 40 ரூபான்னு போட்டா ஒரு நாளைக்கு 30 ரூபா, கிட்டத்தட்ட ஒரு 1200 ரூபா. ஒரு 36,000 ரூபாய் வரைக்கும் வரும். ஓடும். செலவெல்லாம் மாட்டுக்கு செலவு எவ்வளவு பண்ண வேண்டியது? மாட்டுக்கு செலவு பாதி போயிடும். மாட்டுக்கு பாதி போயிடும். 40 ரூபாய்னா 20 ரூபாய் மாட்டுக்கு தீவனம் போயிடும். பறிச்சு கொட்டை, புண்ணாக்கு, தவிடு, இந்த மாதிரி இதெல்லாம் மாட்டுக்கு தீவனம் வேணும்ல. அப்புறம் தட்டு வாங்குறது இதெல்லாம் பாதி போயிடும். பாதி தான் நிற்கும். பாதிதான் நீங்க போட்டணும். ஆமா, எத்தனை வந்தாலும் பாதி தான் நிற்கும். பாதி பூரா தீவனிக்கு போட்டேதான் ஆகும். சரி, இந்த மாடுகளுக்குங்கய்யா ஒருவேளை தீவனம் எதுவுமே கிடைக்கல, ஆனா பால் மட்டும் எனக்கு வேணும்னா என்ன பண்ணுவீங்க? தீவனியே கிடைக்கல, பால் வேணும் அப்படின்னா அது எத்தனையோ டெக்னிக்கல் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச டெக்னிக் சொல்லுங்களேன். அத பூரா கிழங்கு கூட போடுறாங்க. கிழங்கு இந்த பிரிட்ஜில் வைக்கிறாங்களா கிழங்கு,
உருளைக்கிழங்கா? உருளைக்கிழங்கு ஆ. உருளைக்கிழங்கு வந்து மூட்டை கணக்குல வாங்கி போட்டுருவாங்க. ஆ. அந்த மாதிரி ஒரு ஆளு 1,00,000 வரைக்கும் மாடு வாங்கி ஒரு 5 உருப்படி வாங்கினான். ஆ. அந்த கிழங்கே தீவனம் போட்டான். ஆ. தீவனையே கிழங்குதான். ஆ. ஆனா ஒவ்வொரு சாக்கு வச்சுட்டாக்க ஒவ்வொரு கூடை, அதாவது அந்த பெரிய கூடை இருக்கு பாருங்க. ஆ. அது மாதிரி பெரிய கூடை, ஒரு கூடை இந்த அளவுக்கு. ஆ. அந்த கூடையில ஒரு கூடை வச்சோம்னா தின்னு போட்டு தண்ணி குடிச்சு படுத்து, ஆ. அசுவு போடாம படுத்து, ஓ. அசுவு போட்டு படுத்து. ஆ. ஆனா பால் இருக்கு நல்லா. ம். ஆனா அது என்னாச்சு கடைசியில, மாடு வந்து ஒண்ணுமே உருப்படிலாம் போயிடுச்சு. ஏனுங்கய்யா? அது ஏன்னா அது கிழங்கு வந்து அவங்க கழுவி போடணும். ஆ. அதாவது மண்டியில இருந்து வர்ற கிழங்கு மண்ணோட தான் இருக்கு. ம். பூச்சி இருக்கு, புழு இருக்கு. அதாவது உருளைக்கிழங்குல வந்து இப்போ சொத்தை சவுடெல்லாம் இருக்குதுல்ல, அதை வந்து சுத்தமா கழுவிதான் வெட்டி போடணும். ம். இவங்க வெட்டாம அப்படியே போட்டுருவானுங்க. ம். அது அப்படியே தின்னுச்சுன்னா உள்ள வந்து அது ஒரு சீக்கு மாதிரி ஆயிடும். ஆ. சுத்தமா இருந்ததுதான் மாடு. ம். அதுல கொஞ்சம் மிஸ்டேக், தீவனம் போடுறது கொஞ்சம் அதாவது சுத்தம் இல்லாம போட்டோம்னா ஆ. அதே சீக்காயிடும். அதே சீக்காயிடும். கன்று குட்டிகள் இருக்குது பாருங்க, அது வளர்த்துறதுக்கு ஏதாவது பக்குவம் ஏதாவது இருக்குங்களா? அப்போ பாருங்க, நாம இப்படிதான் படுத்தோம். இப்படிதான் காலையில தண்ணி காட்டுவோம். ஆ. தீவனம் போட்டா ம். படுத்தாச்சு. ம். தீனு போட்டு படுத்தாச்சு, அவ்வளவுதான். ஆ. இன்னும் 4 மணிக்கு அதே மாதிரி ஆ. தண்ணி காட்டுவோம். ஆ. பால் கறந்துட்டு எல்லாத்துக்கும் ஒட்டுக்க தீவனம் போட்டுருவோம். ம். அப்புறம் படுத்து காலையில வரைக்கும் படுத்துக்கு, அவ்வளவுதான். வேற மத்ததெல்லாம் இப்போ குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் வந்து ஒரு வருடம் கண்டிப்பா கொடுத்தாகணும்னு சொல்லுவாங்க. ஆமா. அத மாதிரி ஆ. கன்று குட்டிகளுக்கும் மாட்டினுடைய பாலை வந்து அதுதானே தாய். ஆமா. அப்ப அந்த தாய்ப்பாலான மாட்டுப்பால் வந்து கன்றுகளுக்கு கொடுத்தே ஆகணும். ஆமா, கண்டிப்பா. எவ்வளவு மாதம் கொடுக்கணும்? அதாவது காலையில 1 லிட்டர் விட்டுருவோம். ஆ. காலையில 1 லிட்டர், சாயங்காலம் 1 லிட்டர் விட்டுருவோம். ஆ. எல்லாமே இப்போ இதெல்லாம் கண்டுபிடி பால் குடிச்சுட்டு தான் இருக்குது. இது எல்லாமே பால் குடிச்சுட்டு தான் இருக்குது. பால் குடிச்சிட்டு தான் இருக்கு. 9 லிட்டர் விட்டுருவோம். அது போக வேற என்ன தீவனங்கள், அதாவது ஒரு பிறந்த கன்றுக்கு மாட்டுப்பால் போக வேற என்னென்ன குடுக்குற மாதிரி? வேற பாலெல்லாம் அதுக்கு வந்து கோதுமை தவிடு, பருத்தி கொட்டை, மாட்டு தீவனம். ஒரு 2 வருஷம் பக்குவமா வளர்க்கணும். 2 வருஷம். அது ஒரு மாடு ஆகுதுன்னா 3 வருஷம் ஆயிரும் பலனுக்கு வர்றதுக்கு. 3 வருஷம் வளர்த்துனாத்தான் பலனிக்கும். சேர்த்துனாவும் கண்ணு போடுறதுக்கு ஒரு தரம் இருக்கும். சிறுசடியே சேர்த்துனா ஊசி போட்டோம்னா அது ஒடுங்கி போயிடும். மாடு வளரணும் இல்ல. ஆமாங்க, வளரணும் இல்ல. அதாவது 3 வருஷம் ஆனாத்தான் ஊசி போடணும். அப்பதான் மாடு பெருசாகும். நாங்க பால் வேணும்னு சீக்கிரமா கண்ணுக்குட்டிக்கு ஊசி போட்டோம்னா 2 வருஷத்துலயே வந்துடும். கண்ணுக்குட்டி ரொம்ப உடஞ்சு போயிடும். அதுதான். அப்போ ரொம்ப கவனமா பாத்துக்கணும். இப்ப சாணம் எல்லாம், நம்ம சாணங்கள்லாம் என்னங்க பண்றீங்க? மாட்டு சாணம் எல்லாம் என்ன பண்றீங்க? மாட்டு சாணம் வந்து நாங்க வெளியே மாமூல எடுத்துக்குவாங்க. லோடு கொடுத்துறீங்க? ஆமா. ஒரு டிராக்டர் வந்து 3,500 ரூபா. 3,500 ரூபா. அது எவ்வளவு நாள் ஆகுங்க ஒரு லோடு சேர்றதுக்கு? ஒரு லோடு வந்து நம்மளால மாசத்துக்கு ஒரு லோடு ஆயிட்டு இருந்தது. இப்ப 3 மாசம் ஆகும். 3 மாதங்கள் ஆயிரும். 3 மாசம் ஆகும் ஒரு லோடு வர்றதுக்கே. 3 மாத காலம். ஆமா. ஒரு டிராக்டர் 3 மாசம். முதல்ல எல்லாம் மாசம் ஒரு டிராக்டர் ஆயிரும். ஏன்னா அப்ப 15 ரூபாய் இருந்தது. இப்போ அதான் பாதி தான் இருக்கு. அப்ப இப்போ புதுசா மாட்டு பண்ணை ஆரம்பிக்கணும் அப்படின்னா, நீங்க 30 வருஷம் அனுபவம் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த நேக்கெல்லாம் தெரியும், டெக்னிக் தெரியும். எந்த மாதிரி மாடு பார்த்தா பால் கறக்கும், எப்படி நம்ம பராமரிச்சா நமக்கு அதுல இது கிடைக்கும் அப்படின்ட்டு. இந்த டெக்னிக் தெரியாம நம்ம மாட்டு பண்ணை ஆரம்பிச்சா நஷ்டம் நிறைய பேர் அடையிறது நீங்களே பார்த்திருப்பீங்க. அதை லாபமா மாத்துறதுக்கு என்ன வழி? லாபமா மாத்தணும்னா அப்பப்ப நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். பால் வந்து கம்மி ஆயிடுச்சுன்னா அதாவது 5 உருப்படி கறக்கணும் வைங்களேன். 5 உருப்படி கறந்ததுன்னா 5 உருப்படி சினையா இருக்கணும். 10 உருப்படி இருக்குதுன்னா 5 உருப்படி கறக்கணும், 5 உருப்படி சினையா இருக்கணும். அப்ப இது கம்மி ஆகுற போது அது வந்துடும். அப்படி பண்ணாதான் நாங்க பால் ஒரே மாதிரி கொண்டு வர முடியும். ஒட்டுக்க பழம் பட்டுச்சுன்னா நின்றுச்சுன்னா, ஒட்டுக்க கண் போட்டுச்சுன்னா மொத்தமா பால் வரும், மொத்தமா கம்மியாயிரும். 10 உருப்படி இருந்ததுன்னா 5 உருப்படி கறக்கணும், 5 உருப்படி சினையா இருக்கும். அப்படி அப்ப அந்த டைம் பார்த்து நம்ம செனை ஊசி போட்டுக்கணும். அந்த டைம் பார்த்தா செனை ஊசி போட்டுக்கணும். அதாவது அதான் மதியம் இந்த மாதிரி அமாவாசை இந்த மாதிரி காலகட்டத்துக்கு போடணும். எல்லா டைம் இருக்குங்களா? அந்த டைம்ல தான் போட்டா நிக்கும். அப்படியே நிக்கலன்னா அதுக்கு கொள்ளு வைக்கலாம். நிக்கலன்னா இது சுண்டல். சரிங்க. சுண்டல் வேவிச்சு இந்த மாதிரி எல்லாம் வச்சதுன்னா அது பலன்.
கொள்ளு அப்படி வைக்கிறது நிக்கலைன்னா ஆ. மருந்து போடணும். என்ன மருந்துங்க? அதாவது ஊசி மருந்து போட்டு ஆ. அதாவது கொழுப்பு அடைச்சிக்கும். கொழுப்பு அடைச்சிக்குதுன்னா அந்த விந்து உள்ள போகாது. ஆ. அதனால அது ஊசி போட்டு கரைஞ்ச பிற்பாடு அடுத்த மாசம் போட்டோம்னா நின்னுக்கும். ஆமா அப்படி ஒரு மாசம் விட்டு, ஆ. அதாவது ஊசி மூலியமா அந்த கொழுப்பு சத்து கரையும். கரைஞ்சதுன்னா அப்புறம் ஒரு மாசம் கழிச்சு போட்டோம்னா நின்னுக்கும். அதுதான் அதனுடைய டெக்னிக். இப்ப நீங்க குடிக்கிறது உங்களுடைய மாட்டுப்பால் தான். ஆமா பரவாயில்ல. நீங்க வெளிய பாக்கெட் பால்ல எதுவுமே வாங்க மாட்டீங்க. நாங்கவையா வெடி பாக்கெட் பால் நம்ம பாலுக்கு நாங்க எதுக்கு வாங்குறோம்? ஆ. இருந்தாலும் நம்ம பாலுடைய இது வெளிப்பால் வராது. வெளிய பால் வராது. சுத்தம் பண்றது இல்லை. அதுலயும் எத்தனையோ வேலை இருக்குது. ஒவ்வொரு மாடும் ஒவ்வொரு மாதிரியா இருக்கு. மாட்டுலயே ஒவ்வொரு மாடும் ஒவ்வொரு மாதிரியா இருக்கு பால். பால் இப்போ இது கொஞ்சம் சலர் வரும். இந்த வெள்ளை கலரு. அதே இந்த சிகப்பு கலர் வந்ததுன்னா கெட்டி இருக்கு. கெட்டியா இருக்கும். அது மாதிரி அதெல்லாம் ஒரு நார்மலா இருக்கு. ஒரே மாதிரி அந்த மாடலும் ஒரு நார்மலா இருக்கு. அதனாலதான் இப்ப நாங்க இந்த செவலை போட்டதுன்னா அப்படியே வச்சுக்கிறது. செவலை போட்டதுன்னா எப்பவுமே பால் கெட்டியா இருக்கு. ஆனா பால் கம்மியா தான் வரும். இருந்தாலும் பால் இது பேட்டு வரும். ரேட்டு வரும். எத்தனையோ இருக்குது. அது அனுபவப்பட்ட 30 வருஷம் அனுபவம். ஐயா எவ்வளவு நீங்க சொன்ன மாதிரி 10 மாட்டுல ஆரம்பிச்சா நம்ம இதுல கொஞ்சம் லாபம் பார்க்க முடியுங்களா? 10 மாட்டுல இருந்தா தீவனம் செஞ்சு சொந்த தீவனம் இருக்கும். சொந்த தீவனி இருந்ததுன்னா தாராளமா 10 மாடு வைக்கலாம். வச்சு பண்ணிக்கலாம். சொந்த தீவனி இருக்கணும். அதாவது சில டைம்ல வாங்கலாம். சொந்த தீவனி இருந்தா சில டைம்ல எப்பவுமே ரெகுலரா வருது. நம்மளால சக்தியில இருந்து வருது. அப்பெல்லாம் 30 கட்டு வாங்குவோம் ஒரு நேரத்துக்கு. அதாவது ஒரு மாசத்துக்கு 50 கட்டு கம்மி இல்லாம வாங்குவோம். ஒரு வாரத்துக்கு 25 50 கட்டு வாங்குவோம். அப்போ உருப்படி அதிகமா இருந்தது. இப்ப அப்படி இல்லை. சொந்த தீவனி இருக்குது. மசாலா பில்லு கடலை போட்டுருக்குது. அதனால இப்ப என்ன ஆச்சுன்னா வாரத்துக்கு 20 கட்டு தான் வாங்குறோம். அதான் 20 கட்டு தான் வாங்குறோம் தீவனம். இந்த 5-6 உருப்படிக்கு இந்த கண்ணுக்குடி சேர்த்து 20 25 அவ்வளவுதான் தீவனம் வாங்குறது. 25 கட்டு தான் வாங்குவோம். அப்ப 50 கட்டுக்கு அப்படிலாம் வாங்குவோம். சொந்த தீவனம் இருந்ததுன்னா கட்டுப்படியாகும். சிரமம் தான். ஆமா. தீவனம் விலைக்கே வாங்கி போட்டோம்னா கட்டுப்படியாகும். அது கஷ்டம் தான். ஆனா வைக்கலாம். மேட்டுப்பாளத்து ஏரியா டவுன் ஏரியாவில் இருந்தா தாராளமா வைக்கலாம். இங்கன்னா சிரமம் தான். இங்கெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. கம்பெனிக்கெல்லாம் அனுப்பணும்னா அளவாத்தான் ஓட்ட முடியும். இந்த டேங்க் இருக்குது இல்லைங்க, இந்த டேங்க் நீங்க வீட்டு யூஸ்க்குங்களா இல்ல மாட்டு பண்ணிக்காக தான் வச்சிருக்கீங்க? மாட்டுக்குதா. என்ன பண்ணுவீங்க இந்த டேங்க் மூலமா? டேங்க்ல தண்ணி ஏற்றி நிறுத்திக்குவா. அதாவது 3 நாளைக்கு ஒரு தண்ணி வரும். 3 நாளைக்கு தண்ணி வேணும்ல. அதான் சார் விடுற போது ஸ்டாக் வச்சுக்குவோம். இந்த டேங்க் பாரு அங்க 2000 இருக்குது. 4000 இருக்குது மொத்தம். அத 2 அங்க ஒரு 1000 இது ஒரு 1000 4000 இருக்கு தண்ணி. அதை வச்சு இடையில வரலன்னு வைங்க. இதை வச்சு நாங்க கரெக்ட் பண்ணிக்குவோம். ஆனா ஸ்டாக் தண்ணி கண்டிப்பா வேணும். சரிங்க. உங்களுடைய அனுபவத்துல எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து இவ்வளவு நேரம் பொறுமையா, அதாவது எனக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருந்ததுன்னு தாண்டி என்னுடைய சேனல்ல நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்துச்சு. அதை நீங்க நிவர்த்தி பண்ணிருக்கீங்க. நிறைய சந்தேகம் கூட இன்னொரு சில நாள் இருக்குது. ஒரு ஸ்டாண்ட் போடணும். மாடுக்கு மேல ஒரு ஸ்டாண்ட் போடணும். நைட்ல கொசு அதிகம். அதனால ஒரு ஸ்டாண்ட் போட்டோம்னா அது பாட்டுக்கு காத்துக்கு நிக்காது. ஆரோக்கியமா படுத்துக்கணும். அவங்க மெயினா போட்டாகணும். ஆனா இருட்டுல கட்டுறது இல்ல. ஒரு பூச்சி புழு வரும். கண்டிப்பா லைட் எரிஞ்சிட்டே இருக்கும். அதனால இது லைட் எரிஞ்சிட்டே ஒரு பூச்சி புழு வந்துடும். அதனால லைட் ஒரு ஸ்டாண்ட் போடும். சாதாரண நினைச்சுக்கணும்னா அப்புறம் பால் இருக்கு. ஆமாங்க. மாடு இல்ல. மாடு இல்ல. வளர்க்கறதுக்கு ஆள் இல்ல. மாடு வளர்க்கறதுக்கு ஆள் இல்ல. ஐயா உங்களுடைய பொன்னான நேரத்துல எங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்து மாடுகள் வளர்ப்பு பற்றி தெளிவா எங்ககிட்ட விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து நம்ம சிவாருண்டியை பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நீங்க பார்க்கக்கூடிய இந்த தகவல்கள்லாம் ஒரு அனுபவம் வாய்ந்த விவசாயிகள் மாட்டு பண்ணை வைத்திருக்கக்கூடியவங்க கிட்ட நான் அணுகி அந்த ஒரு தகவலை உங்ககிட்ட சேகரித்து தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன். ஸோ அப்படிங்கும்போது நீங்க உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் நீங்க ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா இந்த காணொலி நிச்சயமா பல பேருக்கு பயனிடும் வகையில இருக்கும்னு நான் நம்புறேன். தொடர்ந்து சிவாருண்டியை பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. சிவாருண்டி இன்ஸ்டா பேஜ் தொடர்ந்து பாருங்க. டில் தன் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம். ஐயா சிறப்பா பேசுனீங்கய்யா.